உங்கள் குழந்தைகளின் விஷயத்தில் சலிப்படையாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவங்க சொல்ல வந்தாலோ, இல்ல அவங்களுக்கு தப்பா தான் சொல்ல வருது அப்படின்னாலோ, இல்ல அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல அப்படின்னாலுமே, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா, அவங்க சொல்ல வர விஷயம் ஒண்ணுமே இல்லாத விஷயம்னு நம்பளோட ஏஜுக்கு, நம்பளுடைய யோசனைக்கு அப்படி தெரியும். பட் அவர்களுடைய வயதுலருந்து அத பார்த்தோம். அவங்களுடைய சூழ்நிலையிலருந்து பார்த்தோம்னு சொன்னா, அது உண்மையிலேயே அவங்களுக்கு தேவையான விஷயமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை டென்ஷன்லயோ, இல்ல மத்த விதமான ஏதோ ஒரு கோபதாபங்கள்ல உங்கள் குழந்தைகள் விஷயத்துல வந்து அத காட்டி அந்த அலட்சியப்படுத்திறாதீங்க. எப்பவுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவையா இல்லையாங்கிறத அப்பப்போ சப்போர்ட் பண்ணி அவங்கள கேரி பண்ணிட்டே இருங்க. இது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு எதிர்காலத்த கண்டிப்பா குடுக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குழந்தைகள் என்பவர்கள் இந்த செடி போலத்தான். நாம் விதை விதைத்ததும் அந்த செடி வரும்போது நாம் எந்த அளவுக்கு அதுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கிறோம், அது அடிக்கடி நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அது சரியான முறையில் பராமரிக்கிறோமோ, அதே மாதிரி நாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம் குழந்தைகளை கனிவாகவும் பாசமாகவும் கவனித்து கொண்டால் நம் குழந்தைகளின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. நமக்கு தேவையான விஷயங்களை விட நம் குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தில் அதிக கவனமுடன் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.